வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு கால கொள்வனவுகள் தொடர்பில் அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. மட்டு போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர்களை குறிவைத்து வரும் தொலைபேசி அழைப்புகள். இலங்கை இளம் விரிவுரையாளர் நியூசிலாந்தில் திடீர் மரணம். வைத்தியசாலையில் பரபரப்பை ஏற்படுத்திய மர்ம நபரின் அழைப்பு. தமிழர் பகுதியில் சம்பவம். சிறையில் மெத்தை கேட்ட எம்பி, போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். எதிர்வரும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது கடைகளில் இருந்து அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வாங்கும் போது மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகண தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை காலத்தில் சட்டத்தை மீறி அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் மீது முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்களின் தொலைபேசி எண்களை www.phi.lk என்ற வலைதளத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அல்லது 0112-635675 என்ற தொலைபேசி எண்ணுக்கு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் உப்புல் ரோகண கூறியுள்ளார். இதற்கிடையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட சோதனைகள் மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் விதிமீறல்களை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சோதனைகள் மற்றும் விசாரணைகளுக்காக சிறப்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் காலாவதியான மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட பொருட்கள் சந்தைக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பல்பொருள் அங்காடிகள், சில்லறை விற்பனை கடைகள், விற்பனை மற்றும் மொபைல் வணிக நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரித்துள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர்களை குறிவைத்து தொலைபேசியூடாக மர்ம நபர் ஒருவர் அநாகரிகமான வார்த்தைகளால் பேசியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. குறித்த வைத்தியசாலை தொலைபேசி பரிவர்த்தனை நிலையத்துக்கு நேற்று அதிகாலை 2 மணிக்கு இனம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி சில வார்டுகளுக்கு தொலைபேசி அழைப்பை மாற்றுமாறு கூறியுள்ளார். இதையடுத்து அந்த அழைப்புகள் மாற்றப்பட்டதை அடுத்து குறித்த மர்ம நபர் அங்கு கழமையில் இருக்கின்ற வார்டு பொறுப்பாளர் மற்றும் பெண் வைத்தியர்களின் கையடக்க தொலைபேசி இலக்கங்களை பெற்று அவர்களுடன் தொலைபேசியூடாக தொடர்பை ஏற்படுத்தி அநாகரிகமான முறையில் பேசியுள்ளார். இவ்வாறு அதிகாலை 2 மணி தொடக்கம் காலை 6 மணி வரை 13 பேருடன் தொடர்பை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தியதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள், பொறுப்பாளர்கள் வைத்தியசாலை பணிப்பாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். இதற்கு பின்னர் இது தொடர்பாக போலீஸ் நிலையத்திலும் இணைய குற்றப்பிரிவிலும் முறைப்பாடுகள் செய்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் உதவி பணிப்பாளர்களை தொலைபேசியூடாக தொடர்பு ஏற்படுத்திய போது தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. களனி பல்கலைக்கழகத்தின் ஆங்கில மொழி கற்பித்தல் துறையில் விரிவுரையாளராக பணியாற்றிய ருசிரு சித்ரசேன நியூசிலாந்தில் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 36 வயதான ருசிரு நியூசிலாந்தில் உள்ள ஒக்லாந்து பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் படித்துக் கொண்டிருந்த போது துரதிருஷ்டவசமாக காலமானதாக அவரது நண்பர் ஒருவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். மேலும் களனி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் உளவியல் பிரிவின் தலைவரும் மூத்த விரிவுரையாளருமான முனிவர் NTG குணேந்திர கயந்த 18ஆம் திகதி இரவு திடீரென ஏற்பட்ட விபத்தில் காலமானார். அவர் தனது 3 குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் யாழ்ப்பாணம் நாகதீபத்துக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் ஒரு துரதிருஷ்டவசமான கார் விபத்தில் சிக்கினார். இறக்கும் போது அவருக்கு 46 வயது. அவரது மனைவி மற்றும் அவரது சகோதரரும் விபத்தில் இறந்தனர். இதற்கிடையில் கடந்த 21ஆம் திகதி களனி பல்கலைக்கழகத்தின் நவீன மொழிகள் துறையின் மூத்த பேராசிரியர் நீலாக்ஷி பிரேமவர்த்தன காலமானார். 59 வயதான மூத்த பேராசிரியரின் அகால மரணம் களனி பல்கலைக்கழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். ஒரு சில நாட்களுக்குள் திடீரென 3 பேராசிரியர்கள் உயிரிழந்தமை களனி பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமல்ல முழு நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும்.
விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க உறங்குவதற்கு மெத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் அவரது கோரிக்கை வைத்தியர்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக வெலிக்கடை சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். முதுகுவலி இருப்பதனால் தனக்கு மெத்தை வழங்குமாறு அவர் கோரியுள்ளதுடன் அதற்கமைய அவரை வைத்தியர்களிடம் பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு மெத்தை தேவைப்பட்டால் அவரது முதுகுவலிக்கு அவர் பெற்ற சிகிச்சை குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் அதை சிறப்பு வைத்தியர்களிடம் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட பின்னர் இது தொடர்பாக கவனம் செலுத்தலாம் என வைத்தியர்கள் கூறியுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னக்கோனை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ள யோசனை சட்ட விதிகளுக்கு எதிரானது என முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். செய்தியாளர் மாநாடு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அப்பதவியிலிருந்து நீக்குமாறு ஆளும் கட்சி 115 அமைச்சர்களின் கையொப்பத்துடன் கூடிய தீர்மானம் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் உயரதிகாரிகளை நீக்கும் சட்டத்தின் விதிகளுக்கு எதிரானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பான பிரேரணையை எதிர்வரும் 8 அல்லது 9 தேதிகளில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதனை நிறைவேற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.